பண்ணும்போது அந்நிய பாஷை பேசணும், சமையல் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசணும், துணி துவைக்கும் போது அந்நிய பாஷை பேசணும், நடந்த அந்நிய பாஷை பேசணும். நிரம்பணும், நிரம்ப 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 அந்த இடத்துல இருக்கிற அசுத்தாவிகள் ஓடியே போகும். அதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, ஆவியில் நிரம்புங்க, ஞானத்தை தருவார். அப்படியே கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. அப்படியே கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு எல்லாரும் சேர்ந்து ராஜாவே, தேவாதி தேவனுக்கு, என் ரட்சகருக்கு, என் மீட்பருக்கு ஆராதனை உமக்கு. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. சத்தமாய் ஆராதனை உமக்கு ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, சொல்லுவோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. அப்படியே கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்த, எல்லாரும் சேர்ந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. சொல்லுங்க, விலையேற பெற்ற அப்பா, உண்மைப்பா, உடைய இரத்தத்தால் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென
தேவனை மகிமைப்படுத்துவோமா? உமக்கே எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் அப்பா. நீரே பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் இயேசு. யார் மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன். உங்களுக்காக செயல்படுகிறவர், உங்களுக்காக மலைகளை பெயர்க்கிறவர், உங்களுக்காக எரிகோ மதில்களை இடிக்கிறவர், உங்களுக்காக தடைகளை உடைக்கிறவர், வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன். அவர் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவர். உங்களுக்குன்னு புது பிளான், புதிய திட்டத்தை தருகிறவர். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னால் எப்பெல்லாம் முடியலன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க செயல்படுறீங்கப்பா. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ அப்பெல்லாம் உம்முடைய கரம் ஓங்கி இருக்குது தகப்பனே. எப்பெல்லாம் நான் என்னுடைய பலத்துல தோத்து போறேனோ அப்பெல்லாம் உம்முடைய மகிமை வெளிப்படுதுப்பா. உங்க பலத்துல நான் ஜெயிக்கிறேன். உங்களுடைய கிரியைகள் ஆண்டவரே என்னை மகிழ பண்ணுதுப்பா. 2 கரங்களை உயர்த்தி அதை ருசித்தவர்களாய், அதை உணர்ந்தவர்களாய் 38 வருடமாய் பெதஸ்தா குலத்துல யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில எல்லாராலையும் கைவிடப்பட்டு உதவிக்கு எதிர்பார்க்கிறான். ஆனா ஒரு மனிதனும் இவனுக்கு உதவி செய்யல. யாருமே இவன் பக்கத்துல வரல. சொந்தம் மறந்துட்டாங்க, பந்தம் மறந்துட்டாங்க, நண்பர்கள் மறந்துட்டாங்க, கூட இருந்த எல்லா உறவினர்களும், தாய் தகப்பன் எல்லாரும் மறந்துட்டாங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒரு முடவனாய் அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டு 38 வருடமாய் பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனால முடியாது. எல்லாருக்கும் முன்னாடி அந்த பெதஸ்தா குளத்துல அவனால குதிக்க முடியாது. அவன் முயற்சி செய்தா எந்த அற்புதத்தையும் அவனால பார்க்க முடியாது. 38 வருடமாய் முயற்சி செய்தான், தோல்வியை தான் பார்த்தான். 38 வருடமாய் அவன் பலத்தை நம்பினான், ஆனா தோத்துதான் போனான். அவனை தேடி இயேசு வந்தார். அவனை கையை பிடிச்சார், அவனை தூக்கினார். அவன் குதித்தான், எழுந்தான், நடந்தான். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அற்புதம் இயேசு வந்ததும் நடந்தது. அவன் ஏங்கி கொண்டிருந்த அற்புதம் இயேசு வந்ததும் அந்த இடத்துல நடந்தது. இன்னைக்கு உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களால முடியாத காரியத்தை நடத்தி வைக்க இயேசு வந்திருக்கிறார். அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். ஒரு அதிசயத்தை செய்ய இயேசு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி, இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகா. இப்ப எல்லாம் சொல்லுங்க, இயலா. உண்மைப்பா. எப்பெல்லாம் முடியலங்கிறனோ, என்னால சாதிக்க முடியலன்னு ஏங்குறனோ அப்பெல்லாம் நீங்க செயல்படுறீங்கப்பா. மறுபடியும் இயலாமையில், என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். விசுவாசத்தோடு மரித்தோரை எழச் செய்தீரென்றால் உண்மைப்பா, என் நோய்கள் உமக்கு. எல்லாரும் சத்தமா சர்வஞானியே உமையானா
செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உன் எல்லாம் சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்து உண்மைப்பா. என்றாகிலும் இன்னொரு முறை என் தேவன் உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும். எல்லாரும் சத்தமா ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை மறந்த என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை இப்ப சேர்ந்து என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் நீங்க சொல்லுங்க சத்தமா உண்மைப்பா. எனக்காக மலைகளை தடைகளை தகர்ப்பி ஏதாகிலும் செய்வீரப்பா. இன்னொரு முறை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர், உங்களுக்காக ஜீவனையே தந்தவர், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மலைகள் பெயர்வது எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைப்பது எம்மாத்திரம். என் தேவன் உங்களுக்காக வேலை செய்கிறவர், உங்களுக்காக யாவையும் செய்கிறவர். கரங்களை உயர்த்தி வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும் சொல்லுங்க. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை. எல்லாரும் சேர்ந்து என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது. இன்னும் சத்தமா உண்மைப்பா. எனக்காக நீர் ஏதாகிலும் செய்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர். இன்னொரு முறை பாடுவோமா. என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். இந்த நாள்ல உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். ஓ என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். இப்ப எல்லாரும் சேர்ந்து கடைசியா என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை இன்னும் சத்தமா என் தேவன்
சிலுவையை பாருங்க. உங்களுக்காக எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். தன்னுடைய ஜீவனையே இயேசு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக. ஒரே ஒரு காரணம், என் மகன் பரிசுத்தமா வாழணும், உலகத்தை அவன் ஜெயிக்கணும். நான் உலகத்தை ஜெயித்தது போல என் மகன் என் பிள்ளை உலகத்தை ஜெயிக்கணும். இதற்காகத்தான் இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நாமும் உட்கார அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பரிசுத்தத்தை தேவன் கட்டளையிடுகிறார், ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார், ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிடுகிறார். நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது. பார்க்காத அற்புதங்களை தேவன் உங்களுடைய கண்கள் பார்க்க உதவி செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆளுதான், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உங்க கூட வருகிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம ஜெயத்துக்கெல்லாம் காரணம் ஏதோ நம்மளுடைய பலனோ நம்மளுடைய திறமையோ இல்லை, அவர் நம்ம கூட இருக்கிறனால தான். ஹல்லேலூயா. ஆமென். படிக்கல, நல்லா வளர்த்தியும் இல்லை, அழகும் இல்லை, ஆனால் அவர் கூட இருந்துட்டா போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல. இன்னைக்கு காலரை தூக்கிட்டு சொல்கிறாங்க, நான் எந்த கேஸ்ட் தெரியுமா, நான் எந்த ஜாதி தெரியுமா, அதெல்லாம் இல்லை. அவர் இருந்துட்டா எப்பேற்பட்டவனையும் அவர் உயர்த்துகிற தேவன். குழியில் இருக்கிறவனை தூக்குவார், குப்பையில் இருக்கிறவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லா கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, நான் டேலண்ட் இல்ல, எல்லா கிருபை. கிருபை கிருபை, அப்படியே கை தட்டி எல்லாம் கிருபை 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 கிருபை. ஆமென். நான் சொல்றேன், நம்மளா இருந்தோம்னா விழுந்து போயிடுவோம், அழிஞ்சி உலகமே நம்மளை என்னைக்கோ அழிச்சிருக்கும், என்னைக்கோ தள்ளி இருக்கும், என்னைக்கோ துரத்தி இருக்கும். ஆனால் நம்மளா இல்லை, நமக்குள்ள அவர் இருக்கிறனால உலகம் நம்மளை மதிக்குது, உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளுது, உலகம் நம்மளை தூக்கி வைக்குது. ஹல்லேலூயா. அழியாம நம்மளை அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார், விழுந்து போகாம நம்மளை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. நல்லா தலைக்கு மேல கை தட்டி கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. இப்ப சொல்லுங்க, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலண்ட் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலண்ட் இல்ல, எல்லாம் கிருபை. சொல்லுவோம், கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. சொல்லுங்க, படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூல
கிருபை 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 கிருபை. நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உண்மைப்பா, நான் இல்லப்பா, என் பலன் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் உங்க தயவு, உங்க கிருபைப்பா எங்களை உயர்த்தி வைத்தது. ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான்ப்பா. வந்த ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுங்க, உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் போன இதுக்கு வரும்போது கட்டளுக்கு ஜபத்துக்கு வரும்போது ரொம்ப குழப்பம், மனவேதனையோட பிரச்சனையோடு வந்தேன். அதெல்லாம் சமாதானத்தோட கட்டளையிட்டார். மேலும் ஆண்டவர் என் பொண்ணு ஒரு வீடு கட்டினா, அதில் ஒரு ஈபி பிரச்சனை, இதில் பிரச்சனையில் மாட்டிட்டு அதையும் அந்த ஜபத்துக்கு வந்தப்போ நான் வைத்துட்டு போனேன். அதையும் எனக்கு சமாதானத்தோடு கட்டளையிட்டார். அந்த சமாதானத்தையும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுவித்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்று பெரிய போராட்டத்தோடு எனக்கு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. போன வாரம் நான் கட்டளுக்கு ஜபத்துக்கு போன மாதம் நான் அதில் வைத்துட்டு போனேன் ஆண்டவர்கிட்ட. பெரிய பிரச்சனை இது, உங்களுக்கு தண்டுவடம் அந்த எலும்பு விலகி இருக்குது, அப்புறம் அந்த எலும்பு நரம்பு பகுதியை அழுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேனில் சொல்லியிருந்தாங்க. நானும் போன வாரம் ஐயா கிட்ட சொல்லி இப்படி சொல்லியிருக்காங்க ஐயா, ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இங்கே ஒரு எப்பவும் இல்லாத ஒரு வல்லமை என்னோட பாய்ந்தது. பிலிப்பு பாஸ்டர் சொல்லும்போது பெரிய எனக்கு என்றைக்கும் இல்லாத ஒரு ஆராதனை. அம்மா சொல்லும்போது உனக்கு பலன் கொடுக்குறார் மகளே என்று சொன்னாங்க. அப்போ எனக்கு பலம் உண்டாச்சு. நான் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அதுக்காக கோடி நன்றி. ஏசப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். போன மாதத்தில் கூட 11/12 என் பையனுக்கு வகுத்து வலியாக இருந்துச்சு. அவன் அடிக்கடி வகுத்து வலி வரும். அவன் போய் டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் பண்ணுவான், 2 நாளைக்கு சரியாயிரும், மறுபடியும் வேலை பார்த்துட்ருப்பான். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 2 நாள் 3 நாள் வகுத்து வலி, உடனே இன்ஜெக்ஷன் பண்ணாலும் கூட அது நல்லாகிறது இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் டாக்டர், எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட நாங்கள் போய் பார்த்தோம். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இப்படியே பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் போன மாட்டியே சொன்னேன், எடுக்கலை, நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் போய் ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். பார்க்கும்போது வயிற்றில் புண்ணு இருக்குது, திப்பப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேனில் பிரச்சனை இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க. நீங்கள் ஒரு எம்எஸ் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி மறுபடியும் எம்எஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். கிட்னி போகிற வால்வில் கட்டி மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும், அது குடல் டிபி கூட அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அம்மா நீங்கள் எந்த சொந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், அதுக்கு தான் இதனோட ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை பொள்ளாச்சிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு இன்றைக்கே போய் அட்மிட் பண்ணுங்க. நாங்கள் அன்றைக்கே போய் பார்த்தோம். அங்கே 2 நாள் அட்மிட் பண்ணி பார்க்கும்போது அங்கேயே ஸ்கேன் எல்லாம் பார்த்தோம். அவங்க மறுபடியும் எதுவும் எங்கிட்ட சொல்லலை, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டாங்க. நான் ஸ்கேன் எடுக்கும்போதே அம்மாவுக்கு நான் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் ஆஸ்ட்ரம்மா கிட்ட ஜெபம் பண்ணேன். அது சாதாரணமாக அதற்கு பயப்பட வேண்டாம், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலில் போங்கன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒரே குழப்பம். நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, நான் உனக்கு குடும்ப மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று கூட பேசினார். நான் அசால்ட்டை விட்டுட்டேன். 2 நாள் கழித்து மறுபடியும் ஸ்கேனுக்கு போகும்போது நான் பஸ்ஸில் போகும்போது அழுதுகிட்டே போனேன். என்ன செய்கிறது ஏசப்பா, 25 வயசு வாலிப பையன், கல்யாண வயசில் இருக்கிறவன் இந்த மாதிரி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு போகும்போது உறுதியாக சொன்னார், நான் உனக்கு குடும்ப வைத்தியரா மருத்துவராக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதையே வச்சு நான் திடமாக போனேன். அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலை, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டிபிக்கான ரிப்போர்ட் 1 வாரத்தில் கிடச்சிது, அது எதுவுமே இல்லாமல் வந்துருச்சு. போன திங்கக்கிழமை தான் அந்த கேன்சர் மாதிரி இருக்கிற இதுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க.
2வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, இதிலிருந்து எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் இந்த நடபடிகளுக்கு பேரு பரிசுத்த ஆவியின் நடபடிகள்னு பேர். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு அடுத்த பேரு பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள். இந்த புத்தகத்தை எழுதினவர் பேரு லூக்கா. இயேசுவோடு கூட லூக்கா சுவிசேஷம் எழுதினார் அல்லவா, அவர்தான் இந்த புத்தகத்தை எழுதினார். இந்த அப்போஸ்தலர் பரிசுத்தாவினுடைய நடபடிகளை அவர் தான் எழுதினார். நல்லா கவனிங்க. இந்த காலத்துக்கு பிறகு, அதாவது வானத்திலிருந்து பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அந்த வீட்டை நிரப்பிட்டு இருந்தவங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால நிறைஞ்சாங்க. நிறைய தேவனுடைய சித்தம் அந்த எழுப்புதல் சபைக்குள்ள வர ஆரம்பிச்சது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அதாவது முடிவில்லாத புத்தகம். இந்த புத்தகம் மாத்திரம் 28 அதிகாரம் இருக்கிறது. ஆமென் என்று இருக்காது. அப்படி என்றால் இந்த அப்போஸ்தலர் நடபடியினுடைய வார்த்தைகள், இதுல நடந்த அற்புதங்கள் இன்று நடந்து கொண்டே இருக்கும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் நடபடியில தான் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கணும். ஒரு எழுப்புதல் சபைக்குள்ள வர ஆரம்பித்தது. உப்பும் சப்புமாய் இருந்தது. ஆனால் எல்லாரும் துளிர் விட்டாங்க. 120 பேர் தான் இந்த முழு உலகத்தையுமே நிரப்புனாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த நிறைவு ஒவ்வொரு பட்டணமாய் நிரப்பினார்கள். கையை உயர்த்தி நிரப்பும் போதே பாவ உணர்வு அடைஞ்சது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஜெயிலின் அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. துர்கால் செத்து போனவா உயிரோடு எழுப்பினா. 5 ஜன்னல் வழியா பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தவன் செத்து போனான். பேதுரு கை வச்சோன, பவுல் கை வச்சோன உயிரோடு எழுப்பினா. துர்கால் பேதுரு பிடிங்கிற போது உயிரோடு எழுப்பி. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த அப்போஸ்தலர் நடபடி. இதுக்கு காரணம் சொல்லுங்க, காரணம் பரிசுத்தாவிலே நிரம்பினது. நிரம்ப ஹல்லேலூயா வல்லமை நிரம்பிக்கிட்டே இருந்தது. அற்புதம் நடந்துக்கிட்டே இருந்தது. அபிஷேகத்தை நிரம்புங்க. உப்புக்கு சப்பையா இருக்காதீங்க. உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது. உங்க மேல அக்னி இருக்கிறது. 120 பேர் மேல போட்ட வானம் திறந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீடு முழுதும் நிரப்பிட்டு எந்திரிக்கிறாங்க. கோலைக்கு தைரியம் வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அது வரைக்கும் பேதுரு ஒரு கோலையாத்தான் இருந்தான். ஒரு பொம்பளை முன்னால சபிச்சான், சத்தியம் பண்ணான். அந்த மனுஷன் அறியலன்னு சொன்னான். ஆனா இப்போ ஆவில நிறைஞ்ச உடனே ஆமா சப்பானிய சொல்றார். வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தாரேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன கையை பிடிக்கும் பொழுது அப்படியே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு குதித்து எழுந்து சப்பானி ஓடுனா. இத குற்றம் என்று வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க. பேதுரு என்ன சொன்னார்? 4:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட இந்த சப்பானிக்கு செய்யப்பட்டது உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று. எதனாலே ஆரோக்கியமானான்? இப்ப எங்க கிட்ட கேளுங்க. அவன்கிட்ட என்ன கேக்குறீங்க? நீங்கள் என்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், என்னிடத்தில் கேட்டா உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவர் நீ. உங்களாலதான். அந்த தைரியம் யாருக்குமே இல்லை. அது வரைக்கும் பயந்தங்காலி ஆட்கள். இயேசு கொன்னது போல நம்மளையும் கொன்னுருவாங்கன்னு நினைச்சாங்க. ஓடி ஒளிஞ்சாங்க. இயேசு என்னதான் வந்து உங்களுக்கு சமாதானம் உங்க வாழ்க அப்படின்னு உயிர்த்தெழுந்து சொன்னாலும் அவங்க பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க 120 பேர் கூடியிருக்கும் போது ஊற்றப்பட்ட அந்த நிறைவு இந்த தைரியத்தை கொடுத்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க.
உன் பயமெல்லாம் மாறணும்னா பரிசுத்தாவில நிறைங்க. இப்போ சொல்றான் பாருங்க, இவர் சொல்றாரு, நீங்க தான் இயேசு சிலுவையில் அறிஞ்சீங்கய்யா, அந்த இயேசுவின் நாமத்தினால தான் இவன் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டான். தைரியம், அந்த ஆவியின் நிறைவு வருகிறது. அல்லேலூயா. ஒரு தைரியம் பொங்கும். ஆவியானவர் வந்தா நிரம்பணும். நீங்க நிரம்ப நிரம்ப திரளான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? நிரம்புங்க. சத்துருக்கள் எழும்பட்டும், ஆனா நீங்க நிரம்புங்க. தாவீது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி 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 வழிதான். உங்களுக்கு அற்புதம் ஏன் நடக்கல? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா எப்படி அற்புதம் நடக்கும்? 2026 அக்னி நிறைஞ்ச வருடம், அபிஷேகம் நிறைஞ்ச வருடம். வீட்டுக்குள்ள நிரம்பணும், அந்நிய பாஷையில நிரம்பணும். தலைப்பு போட்டு வச்சிருக்கிறேன். ஆமா, பலத்த காற்றினால் நிரப்பப்பட்டார். அந்த காற்று தான் பரிசுத்த ஆவியானவர். நிரப்பப்படணும். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா இருக்குது. அது ஆரோன் சிரசுல ஊற்றப்படுகிற எர்மோன் தைலத்துக்கும் அவன் தாடியிலிருந்து வழிகிறது, அவன் வஸ்திரத்திலிருந்து வழிகிற அந்த பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்கிற. கையை உயர்த்தி அபிஷேகம் நிரம்பணுங்க. அபிஷேகம் நிரம்பணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையா ஊற்றப்படலை. ஆனாலும் அந்த தேவ மனுஷன், அதாவது எலிசாவை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். எலிசா 14 அற்புதம் செய்தார். 14வது அற்புதம் எதுன்னு கண்டா, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ஊர்ல ஒருவர் இறந்து போனாரு. அவரை அடக்கம் பண்றதுக்கு போய் குழிய வெட்டும் பொழுது இது மேல பட்டவுடனே அவன் உயிரோடு எழும்பிட்டான். அப்ப அபிஷேகம் பாருங்க, அந்த எலும்பெல்லாம் நிரப்பி வச்சிருக்குது. அல்லேலூயா. தோன்றின குழியெல்லாம் நிரப்பி வச்சிருக்குது. அதான் நிரம்புறது. 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது, எலிசாவின் எலும்பு செத்த மனுஷனுடைய எலும்பு பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. ஜோரா கை தட்டுங்க. பாருங்க, ஒரு நிறைவு. அடக்கம் பண்ணாலும் அந்த கல்லறை ஃபுல்லா அபிஷேகத்தினால இருந்திருக்குது. செத்தவனை கொண்டு அதை வச்ச உடனே அந்த எலும்பு பட்டவன அவன் உயிர் அடைஞ்சிட்டான். இதுதான் அபிஷேகத்தின் நிறைவு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். வஸ்திர தொங்கலை தொட்டா உடனே சுகம் கிடைக்குது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியே அவனை அப்படி பார்த்தா அந்த 18 வருஷமா பிசாசுனால் கட்டப்பட்டவளுக்கு உடனே விடுதலை கிடைக்குது. ஏன் தெரியுமா? நம்முடைய தெய்வம் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் அபிஷேகத்தில் நிரப்பணும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, எழுப்புதல் கொண்டு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஜான் விஸ்லி அவர்கள், வில்லியம் கேரி அவர்கள்லாம் அப்படி ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது அப்படி ஜன்னல் அப்படி திறந்து அப்படி பார்த்தா பாவ உணர்வு வந்து கொத்துவாங்களாம் ஜனங்கள். ஐயோ, இந்த மனுஷனுடைய கண்ணில் ஒரு ஒளி வந்து நாங்கள் பாவ உணர்வு அடைகிறோம், ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்பாங்களாம். அவங்களாம் ரட்சிப்பை கூட்டம் கூட்டமாய் கொண்டு வந்தவர்கள். காரணம் என்ன? அவங்க மேலே இருந்த அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பொங்கி பொங்கி வலிய வைத்த அபிஷேகம். பரிசுத்த ஆவியினால நிரம்பி வலியுங்க. நீங்க நிரம்பணும். ஹல்லேலூயா. வண்டி ஓட்டும் போது அந்நிய பாஷை பேசணும், சமையல் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசணும், துணி துவைக்கும் போது அந்நிய பாஷை பேசணும், நடந்த அந்நிய பாஷை பேசணும். நிரம்பணும். நிரம்ப 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 அந்த இடத்துல இருக்கிற அசுத்தாவிகள் ஓடியே போகும். அந்த இடத்துல இருக்கிற சாபத்தின் ஆவிகள் ஓடி போகும். ஹல்லேலூயா. மேற்கொள்ளவே முடியாது. அபிஷேகத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? ஆவியானுடைய பவரை நீங்க பார்த்துக்கணும். ஏசாயா எழுதின புத்தகம்
28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன், ஆவியானவருக்கு பேரு திராணியும் வல்லமை உடையவர் ஒருவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அவன் கல்மலையைப் போலவும், அவர் கல்மலையைப் போலவும், சங்கார புசல் போலவும், சங்கார புசலை போலவும், புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும், புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். ஆமா, சத்துருடைய கிரிகளை கையினால தள்ளி போடுகிற, கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. தாகோன் சிலைய கர்த்தர் யாருப்பா, யாருமே வரலையே, விழுந்து கிடக்க அவர் தள்ளி போட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறுபடி நிறுத்துறாங்க, மறுபடி கை கால் உடையுது, யாரும் அவர் தள்ளி போட்டார். அவர் திராணியும் வல்லமை உடையவர். எத்தனை பேர் நிரம்பி இருக்கணும்னு ஆசை? எனக்கு என்னமோ இதுதான் பரிசுத்தாவியானவருடைய காலம். முடிவில்லாத புத்தகம், எல்லா புத்தகத்துக்கும் ஆமேன் இருக்கும், இந்த புத்தகத்துக்கு ஆமேனே இல்லை. அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு நிரம்பணும்னு அர்த்தம். கையை உயர்த்தி இன்னைக்கு நிரம்புங்க. சத்துரு வெக்கப்பட்டு ஓடுவான், மந்திரவாதி ரட்சிக்கப்படுவான், மந்திர புத்தகங்கள் எரிக்கப்படும். கைகளை உயர்த்தி மந்திர மாலைகளை அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் சுட்டரித்தார்கள். மாயவித்தக்காரர்கள் மனம் திரும்பினார்கள். மாயவித்த புத்தகத்தை எரிச்சு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். பரபரப்பு உண்டானது, எழுப்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. மாற்றங்கள் உண்டானது. அதே திரும்ப உண்டாக போகுது. நீங்க நிரம்பணும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய படைப்பு குறைவில்லை, நிரப்புனார். ஆமா, நிரப்புகிறவர் தான் அவர், சாதாரண ஆள் அல்ல. ஆமா, மகிமையினால் நிரப்பினார், மச்சங்களால் நிரப்பினார். பைபிளில் நிரப்பினார் அப்படின்னு அந்த வார்த்தையை படிக்கும் போதே அர்த்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தனத்திரட்சியினால் நிரப்பினார்னு இருக்கும். இன்னைக்கு உங்களை நிரப்புவார். எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, பலத்த காற்றினால் அவர்கள் நிரப்பப்பட்டார். நிரப்பப்படும் போது 10 விதமான ஆசீர்வாதங்கள் வரும். பக்கத்தில் ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, நிரப்புங்க. நீங்கள் நிரம்பிக்கிட்டே இருங்க. உங்கள் இருதயம் நிரம்பி வழியட்டும். நிரம்பி வலிய 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 ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக, வெளிச்சமாக, கர்த்தருடைய கையில் இருக்கிற கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். யாரை பயன்படுத்துவார்? நிரப்புகிறவனை, நிரம்பி வாழ்கிறவனை. அவன் நிரம்பி அந்த இடத்துல நடந்தாலே அசுத்த ஆவிகள் ஓடி போகும், பாவ உணர்வு உண்டாகும். ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். சங்கிலிகள் கலண்டு போகும், கட்டுகள் கலண்டு போகும். நிரம்புங்க இன்னைக்கு. அல்லேலூயா. மேல் வீட்டு அறையில் ஆரம்பத்தில் அந்த ஊற்றப்பட்ட அந்த ஆவி, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பன காண்பார்கள். எல்லாம் நிரம்பும் போது இந்த வார்த்தையை பேதுரு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, எல்லார் மேலையும் தீர்க்க தரிசன ஆவி இறங்கும். உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் எழும்பி சொல்லுவாங்க. நிரம்பும் போது இந்த வெளிப்பாடெல்லாம் கிடைக்குது. ஆமேன் சொல்லுங்க. 10 விதத்தில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆமேன் ஆமேன் என்று சொல்ல மாட்டோம். நீங்கள் ஆவியில் நிரம்ப 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 ஞானத்தினால கர்த்தர் ஞானத்தின் ஆவியை உங்களுக்கு தருவார். திசை கட்டு போக மாட்டீங்க. ஞானத்தின் ஆவினால நிரப்பப்படுவீங்க. கர்த்தருடைய ஆவியில நிரம்ப நிரம்ப ஒரு தைரியத்தின் ஆவியினால மறுபடியும் நிரப்பப்படுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல நிறைவை கொடுக்கும் பொழுது சந்தோஷத்தினால நிரம்பி வாழ்வீங்க. கர்த்தருடைய ஆவியானவர்கள் நிரப்பும் போது சத்தியத்தில் நிரம்பி வாழ்வீங்க. கர்த்தருடைய ஆவியானவர்கள் நிரப்பும் பொழுது நன்மையை பெற்று நீங்க நிரம்பி வாழ்வீங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களை உங்களை நிரப்பும் பொழுது அதிசயங்கள் பெற்று நிரம்பி வாழ்வீங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது மகிமையின் திரட்சியினால் நீங்க நிரம்பி வாழ்வீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும் பொழுது ஜனத்திரட்சி சபையை நோக்கி ஓடி வரும். கர்த்தருடைய ஆவியில நீங்க நிரம்பம் படும்போது ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. இப்போ 3 வித நிறைவு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிரசங்க வார்த்தை. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த இடமெல்லாம் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன? பலத்த காற்றினால் நிரப்பப்பட்டார்கள். நீங்க நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுது நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்கும்போது
3 காரியங்கள் நடக்குது. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைய ஞானத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். ஆமாம், ஞானத்தினால நீங்கள் நிரப்பப்பட்டுருவீங்க. ஒருவரும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. ஞானம்னு வந்துட்டா நீங்கள் ஒரு கட்டடம் கட்டினா ஒரு கைப்பிடி சிமெண்ட் கூட வீணாகாது. ₹1 கூட பொத்தலான பையில போட மாட்டீங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவரை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஞானத்தினால் கர்த்தர் அவரை நிரப்பினாராம். அவன் வெள்ளி வேலை பொன் வேலையை வினோதமாய் செய்தானாம். முதல் தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னால ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பெசலெயேல். படிக்க கேட்போம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து, நான் பெயரை பெசலெயேல் என்ற மனிதனை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கு ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலையை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். தலைக்கு மேல கை தட்டு. இன்னைக்கு இந்த வசனம் நிறைவேற போகிறது. தேவ ஆவியினால நிரப்ப போகிறார். ஆமா, இந்த ஆவியினால தேவ ஞானத்தினால நிரப்பும் பண்ணுது. தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்படும் போது ஞானம் கிரியை செய்கிறது. ஞானம் யூகித்து செய்யக்கூடிய ஞானம். அவன் இருதயமெல்லாம் ஞான இருதயமாய் மாறுகிறது. அந்த ஞான இருதயம் என்ன பண்ணுமா? நாட்களை என்ன வைக்குமா? கையை உயர்த்து. ஹல்லேலூயா. ஆமா, ஞான இருதயம். இன்னைக்கு உள்ள காரியம் என்ன தெரியுமா? பிசாசு மனிதனுடைய ஞானத்தில் அருவருப்பை கொண்டு வச்சிட்டான், அசுத்தத்தை கொண்டு வச்சிட்டான், மாம்ச எண்ணங்களை கொண்டு வச்சிட்டான். தேவனை குறித்த அறிவு இல்லாம போச்சு. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாம போச்சு. வாழ்க்கையெல்லாம் சின்ன பண்ணமா 40-30 வயசுக்குள்ள இல்லாம ஆக்கிடுறான். இந்த ஞானம் இயேசு கிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு ஞானத்தின் தெய்வம். ஆமா, யோபு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானா அவனுக்கு ஞானம் வருங்கிறார். யோபு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷரை நோக்கி யோபு சொல்லுகிறார், மனுஷரை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுறதா ஞானம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஞானம்ங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கிறது. ஆமா, கொலைச்சு 2:3 ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இடத்தில் இருக்கிறது. கொலைச்சி, அதாவது 1 கொரிந்தியர் 1:33 படிக்க கேட்போம். தேவனால் நமக்கு ஞானமும் இயேசு கிறிஸ்துதான் ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமானவர். நீதி உள்ளவர், பரிசுத்த மீட்புள்ளவர் இயேசு கிறிஸ்துதான். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டுமா, அந்த துளிர்ல ஞானம் வெளிப்படுமாம். அந்த ஈசாயின் அடியிலிருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி. ஈசாயின் மகன். ஆமா, தாவீது சொல்றாரு, தாவீதின் குமாரனே. 11வது அதிகாரம் ஏசாயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும். அவர் தாங்க ஞானத்தை கொடுக்கிறவர், உணர்வை கொடுக்கிறவர், ஆலோசனையை கொடுக்கிறவர், பலனையும் அருளும் ஆவியை கொடுக்கிறவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இயேசு கிறிஸ்துக்குள்ளதாக ஞானம் இருக்கிறது, ஞான அறிவு இருக்கிறது. இந்த கண்டுபிடிச்சவங்க எல்லாம் பாருங்க, விஞ்ஞானி எல்லாம் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆணு பார்க்கணும், அப்படி ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீங்க சுய ஞானத்தை பயன்படுத்தி செல்லா காசா மாறுறீங்க. ஞானத்தை ஞானம்ங்கிறது ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறது. அவருக்கு பயப்படுங்க, அவரோடு ஒட்டுங்க, அவரோடு உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆமா, பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் மீன் பிடிக்கிறவங்க. ஆனா வேதபாரகர் பரிசை சொல்றாங்க, என்னப்பா இப்படி பேசுறாங்க?
ஆமா, இவங்க இயேசுகிட்ட கூட இருந்தவங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவோடு இருங்க. அவருடைய ஞானம் அப்படியே இறங்கும், சார்ஜ் பண்ற மாதிரி. செல்லில் சார்ஜ் இல்லைன்னா செல்லு செத்தது. இந்த சார்ஜுக்கு தான் முக்கியம். கையை உயர்த்தி சார்ஜ் பண்ணிருங்க. யார்கிட்டையும் பேசலாம். ஆண்டவரோடு கூட உட்காருங்க. கர்த்தரே ஞானங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. இன்னைக்கு அநேக குடும்பம் ஞானம் இல்லாமல் போச்சு. ஆமாம், உடைஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. ஞானம்னா என்ன தெரியுமா? பெத்லகேமை தேடி வர்றதா ஞானம். போவாசு சொல்றாரு, ஆமா, என் ஊரார் அறிய உன்னை குணசாலின்னு கண்ட, நீ வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன். கையை உயர்த்தி. அவா ஆமா, ஒருபால் முத்தம் கொடுத்து மோவாப்புக்கு போயிட்டா. ஆனா உறுதி மாமியார் கூட வர்றா. அவ தான் ரூத்து. எப்போ எங்க வர்றா தெரியுமா? பெத்லகேமுக்கு வர்றா. கையை உயர்த்தி. பெத்லகேம் இயேசு இருக்கிற வாடி படிமா. ரூத் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே, இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நீ செய்வேன், வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி நீ ஊரார் குணசாலி. குணசாலி. பெத்லகேமை தெரிந்து கொண்டையே, மோவாப்பை தெரிந்து கொள்ளாம பெத்லகேமை தெரிந்து கொண்டையே, இயேசு ராஜா பிறந்த அந்த தெய்வத்துக்கு நீ இடம் கொடுத்து வந்தையே, நீ குணசாலி. எங்க ஊராரெல்லாம் அறிவாங்க. எந்த பிள்ளை கடவுளுக்கு சொந்தமா இருதயத்தில் இடம் கொடுக்கும், அந்த பிள்ளை குணசாலி. கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? விளை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு வயலை வாங்குறாவா, அவன் ஞானம் வயலை வாங்க வைக்கிறா. புருஷனை தேசத்தில் அதிகாரிகளோட மூப்பரோடு உட்கார வைக்கிறா. ஞானம் ஆண்டவரோடு சேர சேரதான் ஞானம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சும்மா அங்கிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கவனுக்கு ஞானம் வராது. ஞானத்தின் அதிபதி ஞானமாய் இந்த உலகத்தை உண்டாக்கினாராம். ஞானமாய் உண்டு. அவர்கிட்ட ஒட்டுங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆமா, பூவோடு நார் சேர்ந்தா நாறு மணக்கும். ஞானவானோடு கூட இருங்க. ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேளுங்க. சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா சம்பூர்ணமாய் கேட்கிற தேவனிடத்துல கேட்க கடவுது. அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார். ஞானம் தான் குடும்பத்தை கட்டி எழுப்பும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறான். இன்னைக்கு வீடு கட்டையாப்படுது, வீடு உடைக்கப்படுது. வீடு உடைக்கப்படுது. ஆமா, சுய பெருமையினால் இன்னைக்கு வீடுகள் உடைக்கப்படுது, குடும்பம் உடைக்கப்படுது. அந்த குடும்பத்தின் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றும் இல்லாமல் போகுது. ஏற்ற வேளையில் கூடி வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாதபடி கோர்ட்டு கேசு போது பிசாசு அளிக்கிறான். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் கழுதப்பா, என் கட்டை அவள் தான் நான் உண்மை சுமப்பேன். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த கட்டை அவரு, அந்த கிராமத்துக்கு போ, கழுத கட்டப்பட்டிருக்கிறது கட்டை அவரு. யாராவது கேட்டா அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. ஆமாம், பிறகுதான் அந்த கழுதையில் ஆண்டவர் ஏறுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஆமாம் என் கட்டெல்லாம் அவுத்துருங்க, நான் உண்மை சுமந்துட்டு போவேன். நான் அவரை சுமக்கிற கழுதை. கையை உயர்த்தி. கிரியை செய்கிறவர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஞானமெல்லாம் மண்ணுங்க. ஆமாம், பரலோக ஞானம் உங்களுக்கு வந்தால் ஜொலிச்சிருவீங்க. நீங்கள் இன்னைக்கே கேளுங்க, இன்னைக்கே கேளுங்க. வெற்றி பெற்றவர்களை பாருங்க. எங்களால் வந்த வெற்றி அல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஞானம் தான் சொல்லுவாங்க. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவரிடத்தில் இருக்கிறது. கொலைசீர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்க டக்குன்னு. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாக. இயேசு எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கு, அடங்கி இருக்கிறது. எல்லாம் பொக்கிஷம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவரை பிடிச்சுக்கோங்க. ஞானத்துல நிரம்புங்க. பெத்லகேம் அந்த நாட்களில் ஆசாரி வேலை செய்தார். அதுவும் ஆசரிப்பு கூடாரம் அழகா செஞ்சார். ஒரு குற்றம். இதை பார்த்து தான் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. பெத்லகேமை ஞான ஆவியினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. அவன் அதில் ஞானத்தில் நிரம்ப நிரம்ப, அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப அவன் செய்கிற ஊழி எடுக்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கு. சுத்தியில வச்சு அடிக்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கு.
ஆனால் எங்கேருந்து வந்தது அந்த ஞானம்? ஆண்டோடத்துலேருந்து வந்தது. நீங்கள் பேனாவை எடுத்து இப்படின்னுங்க பாஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இறங்கிடுவார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சரை பாருங்களேன். தானியேல், சாத்ராக், மேஷாக்கை எருசலேம்லேருந்து கொண்டு வர்றாரு. எதுக்கு தெரியுமா? தன்னுடைய அரசாங்கத்துக்கு ஞானத்தை சொல்றதற்கு. ஹல்லேலூயா. அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க மேலே ஞானம் இருக்குங்க அப்படின்னு. நாளை நல்லா நீங்கள் ஆண்டரை பிடிச்சிக்கோங்க, ஆவியில் நிரம்புங்க, ஞானத்தை தருவார். ரெண்டாவது, அதிசயத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போறார். அதிசயம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 யுத்த காலம். அங்கு மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு கொடூரமான காலம். இராணுவர்கள் தண்ணி இல்லாமல் சுருண்டு விழுந்த காலம். அப்பொழுது எலிசா கிட்ட போறாங்க. கவனிங்க, யோசபாத் மோவாபி என்ற ஒரு பொல்லாத ஒரு பாவத்தில் நிரம்பின ஒரு கூட்டம் மோவாப்பியர். அதாவது லோத்து பிள்ளைகளுக்கும் பிறந்ததான் மோவாப். மோவாப் அது தேவனுடைய எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பலத்த ஜாதி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருது. எழும்பி வந்தால் அந்த யுத்தம் மும்முரமாக இருக்கும்போது தேசத்தில் மழையும் இல்லை, மிருக ஜீவன்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. இது அதிசயத்தினால் நிரம்புறது. 9வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, ராணுவ வீரர்கள் ஒரு மடக்கு தண்ணி இல்லாம செத்து போனாங்க. மிருக ஜீவன்கள் செத்து போனது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். வாசிமா. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது 7 நாள் சுற்றி திரியுறாங்க. அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாம போயிட்டு 7 நாள் யுத்தத்துக்கு போறாங்க. பயங்கரமா தண்ணி இல்லை, மோவாபியரோடு கூட யுத்தம் பண்ணணும். ஆனா இவரு அவங்க யோசபாத்து சொல்றாரு, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து சொல்றாரு, சரி இப்ப யாராவது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ எலியாவுக்கு தண்ணி ஊத்தின சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அந்த ஊர்ல இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரு என்ன சொல்றாருன்னா, அப்படியா உங்களுக்கு தண்ணி வேணுமா? இப்போ இந்த மாதிரி வாத்தியம் வாசிக்கிறவங்களை கொண்டு வாங்கணும். ஒரு வாத்தியம் வாசிக்க கர்த்தருடைய கரம் எலிசா மேலே இறங்கும் போது தான் சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்டுங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, தண்ணீர் நிரம்பும். எப்படிங்க நிரம்பும்? உச்சி வெயில் தோண்ட முடியாது, கடப்பார உள்ள போகாது. அவங்க அப்படி செஞ்சாங்க. தேரெடுத்து அடுத்த வசனம் சொல்லுது, தண்ணீரால் நிரப்பப்பட்டாங்க. கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. இதுதாங்க அதிசயத்தினால நிரப்புறது. இந்த தண்ணீர்னால் நிரப்பப்பட்ட உடனே, சூரியன் வெட்டப்பட்ட உடனே அந்த தண்ணீர் ரத்தமாக மாறினதை கண்டு அந்த மோவாப்பியர்கள், ஆகா இவங்க நமக்கு விரோதமாக வந்தவங்கள ஒருவருக்கு வெட்டி செத்து போனாங்க, அதான் தண்ணி பூரா ரத்தமாக இருக்குது, தண்ணி இல்லை ரத்தம்னு கண்டு ஓடுனாங்க. அதற்கடுத்து பார்த்தா மோவாப்பிய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக மாண்டு போனார்கள். கையை உயர்த்தி. அடையாளத்துக்கு மேலே அடையாளம், அற்புதத்துக்கு மேலே அற்புதம் நடந்ததுங்க. ஆமாம். 22வது வசனம் படிங்க. மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்தது. பாருங்க, தண்ணீர் நிரம்பி வழிஞ்சதுனால சூரிய ஒளி தண்ணீர்ல பட்ட உடனே அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணிச்சான். உடனே அவங்க நினைச்சாங்க, அதனால் அவர்கள் இது ரத்தம், இந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனாங்க. ஆதலால் மோவாபியர் இவங்களுடைய பொருளெல்லாம் போய் எடுக்கலான்னு மோவாபியர்கள் போகும்பொழுது இஸ்ரவேலர்கள் அவளை மடங்கடித்தார்கள். அதிசயம் நடந்ததுங்க. கையை உயர்த்தி. தண்ணீர் அற்புதமா வந்தது. ஆனா சத்ருவின் கண்களுக்கு அந்த தண்ணீருக்கு ரத்தமா மாறிச்சு. ரத்தம்னு தெரியுது. நம்மள அதாவது இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் யூதாவும் ராஜா ஒருவருக்கு ஒரு வெட்டி போட்டாங்க. இப்போ நம்ம போய் ஈஸியாக நீங்கள் படித்து பாருங்க. இது ஒரு சத்தியத்தின் புதையலுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வாருங்க, அதிசயம் செய்வார். கையை உயர்த்தி.
உங்கள் வீடு, உங்கள் கூடாரம், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை அதிசயத்தினால் நிரப்பப்படும். ஆமாம், அதாவது யாத்திராகமம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஜனத்தாரிடத்திலும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனத்தாரின் நடுவே செய்வேன். வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, எந்த ஜாதியினிடத்தில் செய்யப்படாத அதிசயங்கள். வாய்க்கு சொல்லுங்க, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். தலைக்கு மேல அதுதான் செஞ்சாரு. மோவாபிய ஜனங்கள் பார்க்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஐயா காற்றையும் காணல, மழையவும் காணல, கெட்டு வெட்டின வீடெல்லாம் நிரம்பப்படும். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றுமில்லாததுல இருந்தா அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பாரு. ஆமா, இருக்கிறத நீங்க செய்யுங்க. 2 மீன் 5 அப்பந்தான் பெருகும். இதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான் அதிசயம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து செய்தது ஃபுல்லா அதிசயம் தான். ஆமா, ஒரு முறை ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களா அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது வீடு நிரம்பி இருந்தது. அப்போ 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரன் அவன் மேலே இறக்கம் வச்சு அவனை கட்டுல வச்சு கொண்டு வந்து இந்த வீட்டெல்லாம் ரீபரெல்லாம் இறக்கி அப்படி கொண்டு வர்றாங்க. இயேசு அதை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, ஆமாம், அவங்க விசுவாசத்தை பார்த்தாரு. இப்போ ரீப்பெல்லாம் உடைக்கிறாங்க வீட்டுக்காரன்ட்ட கேட்காம. என் முன்னால் நான் அந்த வியாதியை பார்க்கணும் கொண்டு வந்துட்டாங்கன்னு இறங்கி தொடலை. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எடுத்து நடுக்க உன் படுக்கை எடுத்துக்கு. உடனே அவன் நடந்து போனான். இதை வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் எல்லா மக்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு அணுவும் அசைவும் பார்வையும் நடையும் ஜனங்களுக்கு அதிசயத்தை கொண்டு வந்தது. உண்மை என்றால் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் அதிசயம் நடக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இது என்னங்க பயம் வந்து சொல்றாங்க, அதிசயங்களை கண்டு காணுது. அந்த பகுதி தான் பாருங்க. அவங்க உடனே எழுந்து நடந்தாங்க. திமிர்வாதக்காரன் பல வருஷமா படுத்திருந்தாரு. இயேசு ஒரு தண்ணீரை தொடுறாரு, மொண்டு கொடுங்கிறாரு, தொடக்கூட இல்லை. மொண்டு கொடுங்கிறாரு. குடிச்சு பார்க்குறவனுக்கு என்ன வருது? ரசமாக தெரியுது. மனம், ருசி, கலர். அட வெறும் தண்ணீர் ரசமாக மாறுது. எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இயேசு செய்யறது. இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வெறுமையாக தான் வந்தேன். எங்கள் தாய் தகப்பெல்லாம் அந்த ஊழியம் செய்யறதுக்கு பிரியப்படவே இல்லை. நீ அந்த வியாபாரத்தில் அப்படி திறமை உள்ளாலும் அதை செய் இதை செய் என்ன அப்படிலாம் ரொம்ப என்னை மட்டமாக நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அதிசயம் செய்கிறதுனால ஊழியம் வளருது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னன்னு கேளுங்க. எல்லாரும் இங்கே இருக்காங்க. கட்டு உடைக்கிற ஜெபத்துக்கு இங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்தவங்களும் இங்கே இப்போ இருக்காங்க. ஒரு அம்மா குறிச்சியிலேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அந்த அம்மாவை அப்படி கைத்தாங்களாக கொண்டு வந்திருக்காங்க. காலு கை எல்லாம் இத்து போச்சு. கொஞ்சம் வயசு தான், கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு இருக்கும். வயசான ஆள் மாதிரி வர்றாங்க. இப்போ எல்லாருக்கும் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி கையை வச்சோன்னா நம்ம சீறி என்ன மேற்கொள்கிற மாதிரி வருது. அட்டா ஒரு பொல்லாத ஆவி இல்லவா. நானும் மேற்கொண்டு இயேசுவினா முழு பலத்தோட ஆவில் நேரம் மொந்துன்னு விழுந்தது. எந்திரிக்குது, வாலிப பிள்ளை மாதிரி எந்திரிக்குது. கையை உயர்த்து. அவருடைய வீட்டுக்கார் மனம் திரும்பினதே இல்லை. ஆனால் ஊர் தூத்துக்குடி. அவர் என்ன வேலை பார்க்குறீங்க பிரதர் அப்படின்னா, அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருந்தார். முறுக்கு மீசை வச்சுருந்தார். அப்போ என்ன வேலை பார்க்குறேன்னா, கலாசு வேலை பார்க்குறேன். எங்கே இருக்கீங்க? குறிஞ்சிப்பாடில். நம்ம ரொம்ப இவங்க செய்வன கட்டுனால பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்களா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிற. அந்த மனம் திரும்பாத ஆள், இதுவரைக்கும் இயேசுவை நம்பாத ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, அதிசயம் நடந்தது என் கண்கள் கண்டேன். என் மனைவிக்கு அதிசயம் நடந்துட்டு. ரொம்ப நேரம் நான் பேசிட்டு போனேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப நேரம் எங்கள் வீடு வரைக்கும் அவங்ககிட்ட பேசிட்டு போனேன். அவர் சொன்னார், பல வருஷமாக பில்லி சுனியை கட்டுனால கட்டப்பட்டு எல்லாமே நான் தான் அவளுக்கு செய்வேன்.
ஆனால் இன்னைக்கு இப்படி நடக்கிறா, இப்படி குதிக்கிறா, அவருடைய முகமே விடுதலை ஆயிட்டு. கையை தட்டுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எங்கள் கட்டு உடைக்கிற ஜபத்துக்கு நாங்கள் விடுற கண்ணீர் வீண் போகலை. நான் சொல்லுவேன், கால் வைக்கும் போதே அற்புதம் நடக்கணும். ராஜா கால் வைக்கும் போதே இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்யணும் கதறுவேன். நான் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் அற்புதம் நிரம்பும். அதிசயங்களால் இந்த வருஷம் நிரப்புவார். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்து நிரப்புவார். பேழை பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து நிரப்புவார். உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அதிசயம் நடந்தால் தான் அந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை தந்து அதிசயம் நடத்துவார். என்ன சொல்றார் பாருங்க, வெட்டுறாங்க, தண்ணி காற்றையும் பார்க்காம மழையும் பார்க்காம தண்ணி நிரம்புது. அல்லேலூயா. இது அதிசயத்தினால் நிரப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஜனத்தாரிடத்தில் செய்யாத அதிசயங்களை செய்வேன்றிருக்கிறார். இன்னும் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன், நன்மையினால் நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது ஞானத்தினால நீங்கள் நிரப்பப்படுவீங்க, அதிசயத்தினால் நிரப்பப்படுவீங்க, நன்மையினால் நிரப்புவார். 107 சங்கீதம் 8வது வசனத்தை படிக்க, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. நன்மையினால் நிரப்புகிறார். அவள் உட்கார்ந்திருந்த இடம் நிரம்பிட்டு, ஞானத்தினால் நிரம்பிட்டு, அதிசயத்தினால் நிரம்பிட்டு, கடைசி 3வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்ற, நன்மையினால் நிரம்பிட்டு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மை, நன்மை ஓயாம சொல்லுங்க, நன்மை. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தனை பெதஸ்தா குளத்தில் பார்க்குறாரு, சுகமாக விரும்புறையான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஐயா தண்ணி கலங்கும், யாரும் கொண்டு போய் என்னை விடுறது இல்லை அப்படிங்கிறான். சுகம் தாங்கன்னு கேட்கல. பாருங்க, எந்த மனுஷனிடத்துலேருந்து நன்மை வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மாமா மச்சான் வரவே வராது. நன்மை தலையை ஆட்டுவாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துடும். எனக்கு தெரியாதா? தலையை ஆட்டுவாங்க, அதை செய்கிற இதை செய்ய மாட்டாங்கங்க. முட்டி மோதிட்டு வந்திருக்கிற இயேசு செய்யலைன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. இயேசு செய்யறதுக்கு தாராளம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வல்லலுங்க, அவர் தயாளர், தயாள குணமுடைய ராஜா. ஆமா. என்ன நன்மை செய்வார் கேளுங்க, என்ன நன்மை செய்வார்? எனக்கு ஆவியானவர் சொன்னார், நீங்க அனுபவிக்கக்கூடிய நன்மையை தருவார். சுகர்னு இருந்தா டீ கூட குடிக்க முடியாது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட முடியாது, சுகரே இருக்காது. வாழைப்பழம் சாப்பிட, சுகரை சாப்பிட, சுகரை நீக்கி போடுவார். பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் ஜோர கை தட்டுங்க. ஆமா, வியாதியினுடைய சரீரத்துல வியாதி இருக்காது. கொழுப்பு ரொம்ப இருந்தா பிரஷர்னு சொல்றான், நீங்க மட்டனே சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை இந்த வருஷம் திருப்தியா தரும், நிரம்பி வழியும். அல்லேலூயா. நன்மையை, என்ன நன்மை நடக்கலை நீங்க எழுதி வைங்களேன், தீமையை கூட இந்த வருஷம் நன்மையாக்கி போடுவார். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் எனக்கு தீமை செஞ்சீங்களா, ஆனால் தேவன் இந்த நாளில் நடக்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு நன்மையாக்கி போட்டாருங்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் கடைசி, தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, இப்பொழுது நடக்கிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக ஜோர கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நன்மை செய்வார். நமக்காக மரிச்ச நன்மை பெரியது. ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளக்க. எல்லாரும் எதிர்ச்சு நில்லுங்க. இயேசு நமக்காக மரிச்சார், அந்த நன்மை பெரிய நன்மை. தலையில கை வைங்க. ஆமா, நீ மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரிச்சாருங்க. எத்தனையோ நன்மை துட்டு கொடுக்கிற நன்மை விட மரணத்துக்காக இயேசு மரிச்சாரு.
இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நீ ஆண்டவர் தான் காரணம். சொல்லுங்க, எனக்கு நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீங்க மரிச்சிங்கப்பா, நீங்க மரிச்சிங்கப்பா, நீங்க தான் என்னை விடுதலையா வச்சிருக்கீங்கப்பா. நான் உயிரோடு இருப்பது உங்க கிருபைப்பா. அப்பா, இனி அபிஷேகத்தில் நிரம்புவோம்ப்பா, ஞானத்தில் நிரம்புவோம்ப்பா. ஆண்டவரே, அதிசயமான வாழ்வு அதிசயத்தினால் நிரம்புவோம்ப்பா. சொல்லுங்க, நன்மையினால் என்னை நிரப்புங்கப்பா. சொல்லுமா, ஞானத்தினால் என்னை நிரப்புங்க, என் வாழ்க்கையில் அதிசயத்தினால் நிரப்புங்க. மூணாவது, நன்மையினால் நிரப்புங்க. தவணமுள்ள ஆத்துமானா வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களை நிரப்புவாரா? வாஞ்சை இருக்குதா? இயேசு மேல பசி இருக்குதா? தாகம் இருக்குதா? ஆமே, வாஞ்சை இருக்கட்டும், அவர் உங்களை நிரப்புவார். இயேசு மேல தாகம் இருக்கட்டும், பசி இருக்கட்டும், உங்களை நிரப்புவார். கைகளை உயர்த்துங்க. இதுக்காகத்தானே இவர் சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார். அவர் என் கண்களுக்கு தெரியப்படுத்துறார். ஓ, சொல்லு ரத்தம் அடித்தவரை நமக்கு முன்னால நிற்கிறார். ஓ ரா பா ரா 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 ஏ லஹா பா சிக்கோ. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய மகிமை இறங்குது. கர்த்தரே உன்னை விடுவித்துட்டார். கர்த்தர் மாத்திரம் உன்னை விடுவிக்கலனா உனக்கு விடுதலை இல்ல. கர்த்தர் உனக்காக மரிக்கலனா நீ மரிச்சு போயிருப்ப, நீ மரிச்சு போயிருப்ப. மனைவிக்கு நீ ஒரு புருஷனா இருக்க முடியாது. மனைவியே, நீ புருஷனுக்கு மனைவியா இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு தாயா இருக்க முடியாது. பெரிய நன்மை இயேசு நமக்காக மரித்தது. கையை உயர்த்துங்க. அந்த ராஜாவுடைய மரணத்தை என் கண்ணால பார்க்கிறேன். ஹல்லேலூயா. முற்கிரீடம் சூட்டப்பட்டவர் கண்ணுக்கு தெரிகிறார், ஈட்டியினால் குத்தப்பட்டவர் கண்ணுக்கு தெரிகிறார், வாரினால் அடிக்கப்பட்ட இயேசுவை நான் பார்க்கிறேன். ஐயா, அந்த இயேசு எனக்கு வரணும். நான் எல்லாம் என் வீடு நிரம்பணும். நான் பரிசுத்தாவினால நிரம்பணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.